கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். இந்த நல்ல நாளிலேயும் சங்கீதம் 118 அதனுடைய 23வது வசனத்தை வாசிக்கிறேன். அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். இன்னைக்கு மெசேஜோடைய தலைப்பு என்ன தெரியுமா? என் கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறதா? என்ன ஆச்சரியமா இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்ற தள்ளின கல்லு தலைக்கு மூலக்கல்லாயிற்று என்று எழுதப்பட்டதை பார்க்க முடியும். இன்னைக்கு அதுதான் என் கண்களுக்கு ஆச்சரியமா இருக்குதுன்னு பேச விரும்புகிறேன். எப்படி பிரதர் இதெல்லாம் நடக்கும்னு கேட்பாங்க. இதெல்லாம் நடக்கிறதுக்கு சாத்தியமானு கேட்பாங்க. இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும்னு நீங்கள் நம்புறீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. எல்லாரையும் பார்த்து சிரித்த முகத்தோடு சொல்லுவேன், கண்டிப்பாக இது எல்லாம் நடக்கும், இது எல்லாம் முடியும், இதில் எல்லாம் தேவனுடைய கிரியை வெளிப்படும் என்று சொல்லுகிற ஒரு தேவ மனிதன் நான். என் கண்களுக்கு ஆச்சரியமான காரியம் என்ன? ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீதை ஆகாது என்று தகப்பன் தள்ளினான், ஆகாது என்று சகோதரர்கள் தள்ளினார்கள், ஆகாதவன் என்று அவன் கூட இருந்தவர்களெல்லாம் தள்ளினார்கள். ஆனால் அவனை தேவன் தேசத்தில் உயர்ந்த ஸ்தானங்களில் கொண்டு வந்தது அவன் கண்ணுக்கு மாத்திரம் அல்ல, மற்றவருடைய கண்களுக்கும் ஆச்சரியமா இருந்தது. தேவ பிள்ளையே, இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்ல வரேன், ஒருவேளை யோசேப்பை போல நீங்கள் குழியிலே தள்ளப்பட்ட அனுபவத்தில் இருக்கலாம். ஒருவேளை தவறே செய்யாமல் தவறை செய்தேன் என்ற ஒரு அனுபவத்தில் நீங்கள் இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ல விரும்புகிறார், இவைகளையெல்லாம் தாண்டி அநேகருடைய கண்களுக்கு அவர்களை ஆச்சரியமாய் மாற பண்ணினார். எக்ஸாம் எழுதுகிற பிள்ளையே, உன்னை பார்த்து சொல்ல வரேன், உனக்கு படிக்க தெரியலன்னு சொல்லலாம், நீ மாடு மேய்க்க தான் லாய்க்குன்னு சொல்லலாம், உனக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு சொல்லலாம். ஆனால் தேவ பிள்ளையே, நீ ஆண்டவரை நம்பினால் உன் கண்ணுக்கும் உன்னை பார்க்கிற மற்றவர்களுடைய கண்ணுக்கும் அவர் உன்னை ஆச்சரியமாய் நடத்த போகிறார். இந்த வார்த்தையை நீ கேட்டுக்கொண்டு இருக்கும் போதே உன் கண்களுக்கு ஆச்சரியமான காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். உன் வீட்டிலே ஆச்சரியமான காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். உன் வேலையில் ஆச்சரியமான காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். கடந்த நாளிலே ஒரு வாலிப மகளுடைய வீட்டிற்கு ஜெபம் பண்ண போயிருந்தேன். அவளுக்கு படித்தாலும் அவளுக்கு எல்லாரையும் ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப பயமாக இருந்தது. இன்னைக்கு இன்ஜினியர் படித்தவங்களுக்கு கூட அவ்வளோ சம்பளம் கிடைக்குமான்னு தெரியலை. நான் போயிட்டு வந்த 4 நாள் அவள் சொல்கிறா, பிரதர் எனக்கு ஒரு நல்ல இடத்துல நல்ல சம்பளத்தில் வேலை கிடைச்சிருச்சுன்னு. நான் இன்னைக்கு சொல்ல வரேன், உன் படிப்பு உன்னை உயர்த்தாது, உன் சொத்து உன்னை உயர்த்தாது, உன் கூட இருக்கிறவங்க உன்னை உயர்த்த மாட்டாங்க. ஆனால் கர்த்தர் உன்னை உயர்த்துவார். அது மற்றவர்களுடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் மாறும். நம்ம ஜெபிப்போம். அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக நன்றி சொல்லுகிறேன். ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளையும் ஆண்டவர் மாற பண்ணி, ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் எங்கெல்லாம் தள்ளப்பட்டார்களோ, எங்கெல்லாம் அவமானப்பட்டார்களோ, அங்கெல்லாம் உயர்த்தி வைக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.